Hi buddies, hope you are doing fine. இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா சாம்வெல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் எழுதின குப்லா கான் அப்படின்ற ஒரு போயம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போயம் 1797 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இந்த போயத்துக்கு பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட், இதோடைய ஹிஸ்ட்ரி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எதனால் ரைட்டர் இந்த போயத்தை வந்து எழுதினார் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சாம்வெல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் பர்ச்சஸ் பில்கிரிமேஜ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ரீட் பண்ணிகிட்டு இருக்கும் போச்சில் அவர் வந்து சேர்லேயே அப்படியே வந்து படுத்து தூங்கிடுறாரு. அப்போ தூங்கிட்டு இருக்கும் போச்சில் அவருக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ட்ரீம் வருது. ஸோ அதுக்கப்புறம் இவருடைய தூக்கம் வந்து வேறு ஒருத்தரால் டிஸ்டர்ப் பண்ணப்படுது. ஸோ அதனால் இவர் எந்திரிச்சிடுறாரு. அப்புறம் இவருக்கு ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் அந்த ட்ரீமில் நடந்துச்சு அப்படின்றத வந்து கொஞ்சம் வந்து ரிமைண்ட் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் குப்லா கான் அப்படின்ற இந்த போயத்தை வந்து எழுதுகிறாரு. ஸோ குப்லா கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பர்சன் வாழ்ந்திருக்காரு. அவருடைய பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1216 to 1294 வாழ்ந்த ஒரு பர்சன். ஸோ 17th century வாழ்ந்த ஒரு பர்சன். அண்ட் குப்லா கானை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபவுண்டர் ஆஃப் த மாங்கல் டைனஸ்டி இன் சைனா அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ குப்லா கானை பற்றியும் வந்து வேறு ஒரு பர்சனால் போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அவங்க யார் அப்படின்னா மார்க்கோ போலோ. ஸோ இவங்க வந்து ஒரு வெனேஷியன் ட்ராவலர். ஸோ இவங்க வந்து இட்டாலியிலேருந்து பெக்கிங், சைனா அப்படின்ற பிளேசஸ்க்கு வந்து ஒரு ட்ராவல் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து எப்போ வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1254 1324 14th century வாழ்ந்த ஒரு பர்சன். ஸோ இவர் வந்து குப்லா கானுடைய கோர்ட்டில் 20 years வாழ்ந்திருக்காரு. ஸோ இவர் தான் அவருடைய ஒரு புக்கில் வந்து குப்லா கானை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அதை வச்சு தான் வந்து குப்லா கான் அப்படின்ற ஒரு பர்சன் 13th century வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த போயத்தில் ஒரு பேலஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ப்ரோஸ் வடிவத்தில் தான் வந்து இருக்கும். பர்ச்சா அப்படின்ற ஒருத்தர், ஸோ அவர் பில்கிரிமேஜ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதில் வந்து எப்படி இருக்குன்னா, ஜாம்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். ஸோ அங்கே வந்து குப்லா கான் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ஒரு பேலஸ் வந்து பில்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பேலஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு 16 miles ஆஃப் ப்ளே கிரவுண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளே கிரவுண்ட். ஸோ அதை சுற்றி ஒரு வால் இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி அந்த பிளேஸ் வந்து ஒரு ஃபர்டைலான மெடோஸ் இருக்கிற மாதிரியும், ஒரு ப்ளசண்ட்டான ஸ்ப்ரிங்ஸ் இருக்கிற மாதிரியும், அண்ட் ஒரு டிலைட்ஃபுல்லான ஸ்ட்ரீம்ஸ் இருக்கிற மாதிரியும் உள்ள ஒரு பிளேஸ். அண்ட் அது வந்து எப்படின்னா ஒரு ப்ளஷரான ஒரு ஹவுஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பிளேஸை பற்றி அழகாக பர்ச்சா வந்து பில்கிரிமேஜ் அப்படின்ற அந்த ஒரு புக்கில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஸோ இதை ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில தான் கால்ட்ரிட்ஜ் வந்து தூங்கியிருப்பார். ஸோ இப்போது குப்லா கான் அப்படின்ற இந்த போயத்தில் கால்ட்ரிட்ஜ் வந்து ஜாம்பு அப்படின்ற அந்த இதை ஜானாடு அப்படின்ற மாதிரி அவர் சேஞ்ச் பண்ணியிருப்பார். ஸோ இவர் வந்து குப்லா கானில் ஒரு பேலஸை பில்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிற அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து 100 miles நார்த் ஈஸ்ட் ஆஃப் பெக்கிங்கில் இருக்கிற மாதிரியும், அதை ஒரு சம்மர் ரெசிடென்ஸ் அப்படின்ற மாதிரியும் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னும் இதோடைய ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கால்ட்ரிட்ஜ் வந்து இந்த போயத்தில் ஒரு பொயட்டிக் மெரிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் வேர்சஸை நல்லா கிளியராக டிவைட் பண்ணியிருக்காரு. அண்ட் ரைம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு டெஃபினட்டாக வந்து அழகாக பர்ஃபெக்டாக வந்து முடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஃப்ராக்மெண்ட்டை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பார். அண்ட் இந்த போயத்துடைய லாஸ்ட் 5 lines அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுல அது வந்து நல்ல ஒரு ஹை பிச்சில் வந்து சூப்பராக வந்து என் பண்ணுற ஒரு ஃபிட்டிங்கை வந்து கொடுத்துருப்பாரு. அண்ட் இந்த போயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுல இது வந்து ஒரு ட்ரீம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆத்தர் பற்றி பார்த்துடலாம். சாம்வெல் கால்ட்ரிட்ஜ் October 21, 1772 பிறந்திருக்காரு. அண்ட் இவரை பற்றி சொல்லணுன்னா, இவர் வந்து ஒரு பொயட், லிட்ரரி கிரிட்டிக், ஃபிலாசபர். அண்ட் இவரை வந்து ஃபவுண்டர் ஆஃப் த ரொமான்டிக் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. இங்கிலாண்டில் ஃபவுண்டர் ஆஃப் ரொமான்டிக் மூமெண்ட் ஆஸ் வெல் அஸ் இவர் வந்து மெம்பர் ஆஃப் த லேக் பாய்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணப்படுறாரு. அண்ட் இவருடைய நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுல த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரைனர்,
குப்லா கான், கிறிஸ்டாஃபல், கான்வர்சேஷன் போயம்ஸ், பயோகிராஃபியா லிட்ரரியா. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான வெல் நோன் பர்சன் எப்போ இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜூலை 25, 1834 இறந்து போயிருக்காரு. இவருடைய செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 19th century. இப்போ நம்ம டைரெக்டாக இந்த போயம் லைன்ஸை பார்த்துடலாம். In Xanadu did Kubla Khan a stately pleasure dome degree, where Alf the sacred river ran, through caverns measureless to man, down to a sunless sea. So twice 5 miles of fertile ground, with walls and towers were girdled round, and there were gardens bright with cinestrals, where blossomed many an incense-bearing tree, and here were forests ancient as the hills, enfolding sunny spots of greenery. இந்த ஸ்டான்ஸாவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 11 லைன்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் 54 லைன்ஸ். இப்போ இந்த 11 லைன்ஸ்லேயும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனாடு அப்படின்ற ஒரு பிளேஸ். ஸோ அங்கே வந்து குப்லா கான் ஒரு ஆர்டர் போடுறாரு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளஷரான ஒரு பேலஸை பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு. அந்த பேலஸை சுற்றி ஒரு சேக்ரெடான ரிவர் வந்து இருக்குது. ஸோ அந்த ரிவரோடைய நேம் வந்து ஆல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ரிவர் வந்து எங்கே ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு டீப்பான கேவ்ஸ்னாலே வந்து மோஸ்ட்லி இருட்டாக தான் இருக்கும். அந்த குகை வந்து இருட்டாக தான் இருக்கும். ஸோ அதுவும் டீப்பான கேவ்ஸ்க்கு அடியில், அந்த கேவ்ஸ்க்கு அடியில் தான் வந்து அந்த ரிவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ரிவர் ஆல்ஃப் அப்படின்னு சொல்கிற அந்த ரிவருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஆல்ஃபியஸ் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து க்ரீக் லெஜெண்ட் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த ரிவர் கேவ்ஸ்க்கு அடியில் போகுது. ஸோ அதனால ரொம்ப டார்க்காக இருக்குது. அதே மாதிரி அது எங்கே போய் முடியுதுன்னா ஒரு சீ. ஸோ அது வந்து சப்டெரேனியன் சீன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போய் வந்து முடியுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ அந்த பேலஸ் கெட்டுற அந்த பிளேஸ் வந்து ஒரு ஃபர்டைலான ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் சொல்கிறாங்க. 10 square miles உள்ள ஒரு ஏரியா அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா twice 5 miles அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. twice 5 அப்படின்னாலே 10 miles. ஸோ இப்போது அந்த 10 square miles உள்ள ஏரியா அண்ட் அதை சுற்றி ஒரு வால்ஸ் இருக்குது, டவர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் கார்டன் மாதிரியும் அண்ட் இதில் வந்து ஸ்ட்ரீம்ஸ் ஓடுற மாதிரி, அதே மாதிரி அரோமேட்டிக் ட்ரீஸ் வந்து இருக்கிற மாதிரி, அந்த ட்ரீஸில் வந்து ஸ்வீட் ஸ்மெல்லிங்கான ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் ஃபாரஸ்ட் மாதிரி அங்கே சுற்றி வந்து எப்படின்னா நிறைய ஹில்ஸ் வந்து இருக்குது. அது ஓல்டான ஹில்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் அங்கே உள்ள பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு க்ரீன் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்குது. அதில் வந்து அதுக்கு நடுவில் வந்து சூரியனுடைய அந்த கதிர்வீச்சு அது வந்து அதில் வருது. ஸோ அதனால அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு சன்னி ஸ்பேசஸ் மாதிரி இருக்குது. நல்ல வெளிச்சமாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டன் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பிளேஸை பற்றி அதில் கொஞ்சம் டெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து கால்ரிட்ஜ் வந்து சேக்ரட் ரிவரை பற்றி சொன்னார். ஸோ இந்த ரிவர் வந்து எப்படி ஒரு சேக்ரட் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எஜிப்தில் உள்ள நைல் ரிவர் மாதிரி ஒரு சேக்ரட் ரிவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் காஷ்மீரில் உள்ள ஒரு ரிவர் மாதிரி ஒரு சேக்ரடான ஒரு ரிவர் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் 11 லைன்ஸை மட்டும் நம்ம பார்த்தோன்னா அதோடைய டிஸ்கிரிப்ஷனை பார்க்கும்போதுல நம்மளுடைய ஐஸ் நோஸ் இயர் ஸோ எல்லாமே வந்து அட்ராக்ட் ஆகிற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனை கால்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து இதில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, பட் ஓ that deep dramatic chasm which slanted down the green hill artward a sudden cover, a savage place as holy and enchanted as ever beneath a waning moon was haunted. இந்த 4 லைன்ஸில் 12 to 16 லைன்ஸை வந்து நம்ம பார்க்கும்போதுல இதில் இந்த பிளேஸை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மோஸ்ட் ரிமார்க்கபிள் திங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு டீப் மிஸ்டீரியஸ் லேண்ட் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு டீப் ஓப்பனிங் கிரவுண்ட் மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த லேண்ட் நல்லா க்ரீனிஷாக இருக்குது. அதோடைய ஸ்லோப்பில் ஹில்ஸ் இருக்குது, அதே மாதிரி வுட்டு காடும் இருக்குது. ஸோ அங்கே வந்து சீடர் ட்ரீஸ் வந்து இருக்குது, கேதார் மரங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது இருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து எப்படின்னா ஒரு வைல்டாகவும் இன்ஸ்பயர் பிளேஸ் மாதிரி ஒரு லுக்காக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து சாவேஜ் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு அன்சிவிலைஸ்டான ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. அண்ட் அங்கே வந்து சீடர் ட்ரீஸ் வந்து அந்த பிளேஸில்
கவர் ஆகிருக்கு அந்த ஹில் ஏரியாஸில் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து ஹோலியாகவும் என்சாண்டடாகவும் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து எவர் பெனித் அ வேனிங் மூன் வாஸ் ஹாண்டட்னு சொல்லிடுறாங்க. ஸோ வேனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டிக்ரீஸிங். ஸோ மூன் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹாண்ட் ஆகுது, அந்த டிக்ரீஸ் ஆனது மூன் அப்படின்ற மாதிரி இந்த 4 லைன்ஸில் சொல்கிறாங்க. Then, by woman wailing for her demon lover, and from this chasm with ceaseless turmoil seething, as if this earth in fast thick pants were breathing, a mighty fountain momentarily was forced, amid whose swift half intermittent burst, huge fragments walter like rebounding hail or chaffy grain beneath the thressless veil, and mid these dancing rocks at once and ever it flung up vehemently the sacred river. இந்த லைன்ஸை பார்க்கும் போதுல ஒரு உமன் இருக்காங்க. ஸோ அந்த உமன் வந்து ரொம்ப அழுதுட்ருக்காங்க, வெயில் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய லவ்வரை காணும். ஸோ அந்த லவ்வர் வந்து ஒரு சாதாரண ஒரு லவ்வர் கிடையாது, ஒரு டெமான் லவ்வர். ஸோ அவங்கள வந்து தேடிட்டு இருக்காங்க. இப்போது இதில் வந்து எப்படின்னா ஒரு டெமான். ஸோ அந்த டெமான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு உமனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி அண்ட் அவங்கள வந்து லவ் பண்ண வச்சிடுறாங்க. அப்படி லவ் பண்ண போச்சில் கொஞ்ச நாள் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. பட் கொஞ்ச நாளையில் இந்த உமனை டெசர்ட் பண்ணிவிட்டு கைவிட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ அந்த உமனால் அந்த டெமன் லவ்வரை ஃபர்கட் பண்ண முடியல. ஸோ அதனால அந்த ஹாண்டிங்கான மூன், ஸோ மூன் வந்து அப்படி ரொம்ப டிம் லைட்டாக தான் இருக்குது. அந்த லைட்லேயுமே வந்து அதுவும் வைல்டு பிளேஸ், ரொம்ப காடு மாதிரி இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் போயிட்டு தன்னுடைய டெமன் லவ்வரை போய் தேட போகிறாங்க. அண்ட் அங்கே வந்து ஒரு வாட்டர் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக வருது. அண்ட் அந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப சத்தமாக வந்து இருக்குது, ரொம்ப ரோரிங் சவுண்டாக வந்து இருக்குது. அந்த ஸ்ப்ரிங் வந்து ரொம்ப வயலண்ட்டாக வந்து வருது. அந்த ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுல அந்த ஊட்ச், அந்த தண்ணி வந்து ரொம்ப வருது, மாஸ் ஆஃப் வாட்டர் வருது. ஸோ இந்த பிளேஸில் தான் இவங்களும் வந்து இருக்காங்க. தண்ணி ரொம்ப ஹெவியாக அந்த எர்த்தில் போயிட்டுருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லாக அவுட் பர்ஸ்ட் ஆகுது. ஸோ இப்படி வந்து போயிட்டுருக்கு. அண்ட் அந்த தண்ணி அங்கே உள்ள ராக்ஸ் மேலே வந்து விழுது. ஸோ அந்த ராக்ஸ் மேலே விழும்போச்சு அந்த சவுண்டு வந்து பார்க்குறக்கு பனிக்கட்டி விழுற சவுண்டு மாதிரி இருக்குது, ஹெயில் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குது. ஹெயில் ஸ்டோன்ஸ் எர்த்தில் விழும்போச்சில் என்ன சவுண்டு வருமோ ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்காங்க. ஸோ என்னென்னா ஒரு ஃபார்மர் வந்து சாஃப் தனியாக வந்து செப்பரேட் பண்ணும் போச்சுல அவங்க அந்த இதை அடிப்பாங்க தானே. ஸோ அடிக்கும் போச்சுல இந்த கிரெயின்ஸை வந்து தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு எர்த்தில் வந்து அதை பீட் பண்ணும் போச்சுல வர சவுண்டு மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் சேக்ரெட் ரிவர் ஆல்ஃப் பற்றி இதில் சொல்கிறாங்க. தென் 5 miles meandering with a massy motion through wood and dale the sacred river ran, then reached the caverns measureless to man, and sank in tumult to a lifeless ocean, and mid this tumult Kubla heard from far ancestral voices prophesying war. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நல்லாவே தெரியுது. ஆல்ஃப் அப்படின்ற அந்த சேக்ரெட் ரிவர் வந்து ஒரு 5 mile லாங்க்கு வந்து அப்படி போயிட்டுருக்கு. அதுவும் வுட்ஸ் அண்ட் வேலிஸ் வழியாக வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு இம்மெஷரபிள் டீப் லெவலில் உள்ள கேவ்ஸ்க்கு கீழே வந்து போயிட்டுருக்கு. தென் அது வந்து எங்கே போகுது அப்படின்னா டெட் சீயில் போயிட்டு கலந்த உடனே அது வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு சவுண்டை வந்து லவுட் நாய்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளேஸில் அந்த நாய்ஸ் வருது தானே. ஸோ அங்கே குப்லா கானுக்கு ஒரு சத்தம் வந்து கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னா அவங்களுடைய ஆன்செஸ்டர் ஒரு ப்ராஃபஸி சொல்கிறாங்க, ஃப்யூச்சர் வார்ஸ் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஃபஸி சொல்கிற மாதிரி அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது. Then the shadow of the dome of pleasure floated midway on the waves, where was heard the mingled measure from the fountain and the caves. It was a miracle of rare device, a sunny pleasure dome with the caves of ice. So இங்கே அந்த பேலஸை பற்றி சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ப்ளஷரான பேலஸ், அது வந்து அழகாக வந்து பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது எதுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு மைட்டி ஸ்ப்ரிங் இருக்குது, ஒரு பெரிய ஸ்ப்ரிங் இருக்குது. அண்ட் அதுக்கும் ஒரு கேவ்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு மெஷர்லெஸ் ஆன ஒரு கேவ். ஸோ மேனால் அது எவ்வளோ ஆழம் அப்படின்னு சொல்லிட்டு மெஷரே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இடையில ஒரு பேலஸ் இருக்குது. நல்லா
கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது அண்ட் இன்னொரு கேவ், ஒரு குகை இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு பேலஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அந்த பேலஸில் இருந்து ஒரு சத்தம் வந்து கேட்குது. அதுவும் ஒரு மிக்ஸ்டான சவுண்டாக வந்து இருக்குது. ஒரு தண்ணி சவுண்டாகவும் இருக்குது. அந்த தண்ணி ஸ்ப்ரிங்லேருந்து வர மாதிரியும், இன்னொரு தண்ணி வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப லவுடாகவும் அது கேவ்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற மாதிரி 2 சவுண்டு. ஒன்று ஸ்ப்ரிங்லேருந்து தண்ணி ஃப்ளோ ஆகுறதும், இன்னொன்று வந்து கேவ்ஸ்க்கு அடியில் ஓவர்ஃப்ளோ ஆகிற ஒரு சவுண்டு வந்து கேட்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ளஷரான பேலஸ், இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான பிளேஸில் வந்து இருக்குது. அண்டு அந்த பிளேஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த பேலஸ் வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் ஸ்கில்லால் கட்டப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு பீப்புளால் கட்டப்பட்டிருக்குன்றத சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அந்த பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு சன்னி டோம் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நல்ல பிரைட்டான லைட்ஸ் வந்து இருக்குது. சூரியனுடைய லைட்டும் இருக்குது அந்த பேலஸை சுற்றி. ஆஸ் வெல் அஸ் ஐசியாகவும் இருக்குது, ரொம்ப கோல்டாகவும் இருக்குது அந்த கேவ்ஸ்க்கு அடியில் அப்படின்ற மாதிரி இந்த லைன்ஸில் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பேலஸ் இருக்கிற அந்த பிளேஸ், அந்த லேண்ட் எர்த் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா சன்லைட் ஃபில்டான ஒரு லேண்ட் மாதிரி இருக்குது. பட் அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியல. அந்த இம்மெஷரபிளான ஒரு ஆழத்துக்கு தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால அது வந்து ரொம்ப கோல்டாக நல்லா ஐஸியாக வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஐஸ் கேவ்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிடுறாங்க. ஓகேவா? தென் a damsel with a dulcimer in a vision once I saw. It was an Abyssinian maid, and on her dulcimer she played, singing of Mount Abora. Could I revive within me her symphony and song to such a deep delight? It would win me, that with music loud and long I would build that dome in air, that sunny dome, those caves of ice, and all who heard should see them there, and all should cry, beware, beware. His flashing eyes, his floating hair, weave a circle round him thrice, and close your eyes with holy dread, for he on honey dew hath fed and drunk the milk of paradise. அதுக்கப்புறம் கால்ரிட்ஜ் வந்து இந்த ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்லியிருக்காருனா, இவருக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் விஷன் கிடச்சிருக்கு. ஸோ அப்போது இந்த பொயட் வந்து ஒரு அபிசீனியன் மெய்டை வந்து பார்க்குறாரு. ஸோ அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா டல்சீமர் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அவள் பாட்டு பாடிட்டுருக்கா. அது வந்து ஒரு ஸ்வீட் சாங் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அந்த சாங் எதை பற்றி அப்படின்னா ஒரு மவுண்ட் இருக்குது. ஸோ அந்த மவுண்டோடைய நேம் மவுண்ட் அபோரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி அவள் வந்து பாட்டு பாடிட்டுருக்கா. ஸோ இப்போ அந்த பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த மொமெண்ட்டை வந்து ரீகேப்சர் பண்ண முடியல. அவள் பாடின அந்த பாட்டு, அந்த ஸ்வீட் மெலடியை வந்து நான் வந்து ரீகேப்சர் பண்ணுறேன். அந்த அபிசீனியன் மெய்ட் வந்து சூப்பராக வந்து பாடினா. ஸோ அதை வந்து நான் ரீகேப்சர் பண்ணுறேன். ஸோ அது வந்து எனக்குள்ளே எப்படி ஃபில் பண்ணுது அப்படின்னா ஒரு சச்ச டிவைன் இன்ஸ்பிரேஷனை வந்து கொடுக்குது. அண்ட் அதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா எனக்கு என்னுடைய பவர்ஃபுல் பொயட்ரியாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விவிடான டிஸ்கிரிப்ஷனை என்னுடைய ஒர்க்கான குப்லா கானுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் ப்ளஷர் பேலஸை பற்றி சொல்கிற அந்த ஒரு நரேஷன் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, என்னால் அந்த பேலஸை ஏரில் கெட்ட முடியும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஏர்னாலே தெரியும் காற்று. ஸோ அந்த காற்றுல வந்து எப்படி பேலஸ் கெட்ட முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷனை வந்து அழகாக காலேஜ் வந்து சொல்கிறாரு. அண்ட் எல்லாத்துக்கும் ரீசன் வந்து அந்த பொண்ணுடைய அந்த பாட்டு, அவள் அந்த டல்சீமர் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அவள் பாடின பாட்டு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பாய்ட் வந்து அவரையே வந்து ஒரு மைட்டி மெஜிஷியன் அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு. அந்த பாட்டை கேட்குற எல்லாருக்குமே வந்து அந்த கேவ்ஸை பார்க்க முடியும், அந்த ஐசியான அந்த கேவ்ஸை பார்க்க முடியும், அந்த சன்னியான டோமை வந்து பேலஸை வந்து பார்க்க முடியும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அண்ட் எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தமாக சேர்ந்துட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி 3 டைம்ஸ் வந்து சுற்றிட்டு அவங்க வந்து பிவார் பிவார் அப்படின்ற மாதிரி அவங்க சத்தமாக சொல்லுவாங்க. அண்ட் இவருடைய ஃப்ளாஷிங் ஐஸை பார்த்துட்டு அதே மாதிரி இவருடைய ஹேரை பார்த்துட்டு எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் வந்து ஒரு மெஜஸ்டியான ஒருத்தர். ஸோ இவர்
இவர் வந்து பாரடைஸில் உள்ள அந்த மில்க்கை வந்து குடிச்சிருக்காரு, அதே மாதிரி ஹனி டியூவை வந்து சாப்பிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து நினைப்பாங்க, எல்லாராலையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த போயத்தை வந்து அழகான ஒரு இமேஜினேஷன் மூலமாக எண்ட் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதில் இவர் வந்து இமேஜினேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஏரில் கேசல் வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அதுவும் இமேஜினேஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த வேர்ல்டில் நம்ம வந்து என்னன்னாலும் பண்ணலாம். ஸோ நம்ம இமேஜினேஷன்லேயே நான் வந்து அதை கெட்டுவேன் இதை கெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து கெட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் இந்த போயட்டுக்கு ஒரு விஷயம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணப்பட்டிருக்கு. என்னது அப்படின்னா அந்த பொண்ணு பாடின அந்த பாட்டு. ஸோ அதனால தான் இவர் வந்து சொல்கிறாரு, என்னால் ஒரு ஏர்லேயே ஒரு கேசல் வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் அந்த சாங்குக்கு இன்ஸ்பயர் ஆகி சொந்த மாதிரி அவர் அழகாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சாங் இவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, எல்லாரும் வந்து மொத்தமாக அப்படி ரவுண்டாக வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவருடைய அந்த மேஜிக்கல் பவர்ஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி அவங்க வந்து சுற்றுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய அந்த பொயட்டிக் ஃப்ரெண்ட்ஸினஸ் வந்து என்ன உருவாக்குது, மற்ற பீப்புள் வந்து இவர் வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங் அப்படின்ற மாதிரி, அதுவும் ஒரு ஹனி டியூவை வந்து சாப்பிட்ருக்காரு, அதே மாதிரி பாரடைஸில் உள்ள மில்க்கு வந்து அவர் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் இன்னொரு விஷயம் வந்து ஒரு வார்ன் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து இவர்கிட்ட இருந்து தள்ளியே நின்னுங்க, ஏன்னா சச்ச சூப்பர் ஹியூமன் பீயிங் இவர் அப்படின்ற மாதிரி இந்த போயத்தை அழகாக என் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வந்து மவுண்ட் அபோரா அப்படின்ற மாதிரி பார்த்தோம், அபிசீனியா அந்த இதெல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதுல ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷனில் தான் வந்து ஆத்தர் அழகாக வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் பொயட் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷனை வந்து பார்த்துருக்காரு. அதுவும் ஒரு பிளாக் கேர்ள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா, அவளுடைய டல்சிமரை வச்சு பாட்டு பாடிட்டுருக்கா. அண்ட் அபிசீனியான்னு பார்த்தோம். ஸோ அது வந்து ஒரு கண்ட்ரியாக, அது வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கான். அண்ட் அதோடைய சீஃப் ஜியோக்ரஃபிக்கல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுல அது வந்து ஒரு டீப் வேலிஸை வந்து கவர் பண்ணப்பட்ட ஒரு பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம வேர்ஸ் 2ல் வந்து பார்க்கலாம். வேர்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுல லைன் 12 to 36 உள்ள டிஸ்கிரிப்ஷனை வச்சு நம்ம அந்த ஒரு பிளேஸோடைய ஃபீச்சர்ஸை வந்து பார்க்கலாம். அண்ட் மவுண்ட் அபோரா அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ அது வந்து பொயட்டோடைய ஓன் இன்வென்ஷன். அண்ட் இதில் வந்து ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜான் மில்டன், ஸோ அவருடைய ஒர்க்லேயும் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னொரு பர்சன், ஸோ அவருடைய ஒர்க் ப்ரூஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பர்சன், அவரும் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஜான் மில்டன் வந்து பொயட். ஸோ அவர் பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்ற அந்த எப்பிக்கில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் வந்து 4th புக். ஸோ 4th புக்கில் 280 to 284 அந்த லைன்ஸில் வந்து மில்டன் மவுண்ட் அபோரா பற்றி, அதுவும் மவுண்ட் அமாரா அப்படின்ற மாதிரி இந்த மவுண்டெயினை பற்றி அவர் அழகாக வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா டெஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் வந்து ரிவர் நைலோடைய ஹெட் அப்படின்ற மாதிரி அவர் அழகாக வந்து சொல்லியிருப்பார். இன்னொரு ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல, ப்ரூஸ் வந்து அவருடைய புக்கான ட்ராவல்ஸ் டு த சோர்சஸ் ஆஃப் த நைல் அப்படின்ற அந்த ஒரு வாக்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ ப்ரூஸ் வந்து ரெஃபர் பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து நைல் நதியை பற்றி தான். ஸோ அந்த நைல் தான் வந்து அல்போரா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பார். அது அபிசீனியா வழியாக வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்ற மாதிரி அவருடைய ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் அதை வச்சு தான், அதை பேஸ் பண்ணி தான் கால்ரேஜ் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வந்து லாஸ்ட் 2 லைன்ஸை வந்து பார்த்தோம். ஃபார் ஹீ ஆன் ஹனி டியூ ஹேட் ஃபேட் அண்ட் ட்ராங்க் த மில்க் ஆஃப் பாரடைஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு மேஜிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி இதையும் வந்து நம்ம கீட்ஸுடைய லா பெலி டேம் சான்ஸ் மர்சி அந்த ஒரு போயத்தில் லைன் நம்பர் 26லேயும் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இந்த போயத்தில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு சில விஷயங்கள் மற்ற ரைட்டர்ஸுடைய ஒர்க்ஸ்லேயும் இருக்குது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ நம்ம இந்த போயத்துடைய கிரிட்டிக்கல் அப்ரிஷியேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். So thank you so much for watching this video till then. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tada, bye bye.